அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த துஆவுடைய விஷயத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான சுன்னாதான் நாம் துஆ கேட்டுவிட்டு அவசரப்படுவது. இது கூடாது. துஆ கேட்டுவிட்டு அவசரப்படுவது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பிரார்த்தனை செய்து அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்வான் என்று சொன்னார்கள். அவசரப்படுவது என்றால் என்ன என்று கேட்டது போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் பிரார்த்தனை செய்தேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வது, அல்லது வெளியிலே அவர் பேசிக்கொள்வது, அல்லது மனதுக்குள் பேசிக்கொள்வது, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ் தரவில்லை. உதாரணமாக, ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, திருமணம் முடித்து ஒரு 10 வருடங்கள் ஆகின்றன, முடித்ததிலிருந்து அவர் துஆ செய்கிறார், குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அவர் ஃபெடப்பாகுவது, ஃபெடப்பாகி எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, இவ்வளவு காலமும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் தரவில்லை என்று விரக்தி மனப்பான்மைக்காக தள்ளப்படுவது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் அவசரப்படக்கூடாது. பிரார்த்தித்தேன் கிடைக்கவில்லை என்று சொல்லவும் கூடாது, நம்ம யோசிக்கவும் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நாம் கேட்டதை தராமல் பிற்படுத்துகிறான் என்றால் நிச்சயமாக அதிலே ஹைர் இருக்கிறது. நாம் கேட்டதை அல்லாஹ் தராமல் பிற்படுத்துகிறான் என்றால் அதிலே ஹைர், நலவு கண்டிப்பாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த துஆவை எப்போது நமக்கு நிறைவேற்ற வேண்டுமோ அப்போது நிறைவேற்றி தருவார். அப்படியும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு வர இருக்கிற ஒரு ஆபத்தை, இந்த உலகத்தில் நமக்கு வர இருக்கிற ஒரு ஆபத்தை அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலம் நீக்கி இருப்பான். அல்லது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அந்த துஆவை நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் அதை மறுமைக்காக அல்லாஹு தஆலா சேமித்து வைத்திருப்பான். எனவே யாருமே நான் கேட்டேன் அல்லாஹ் தரவில்லை என்று மனவிரக்திக்கு உள்ளாக கூடாது, அவசரப்படக்கூடாது என்பது துஆவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காகும், ஒரு சுன்னாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். அதே நேரத்தில் யா அல்லாஹ், நீ விரும்பினால் கொடு என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. நீ விரும்பினால், இன்ஷித்த, யா அல்லாஹ், நீ நாடினால், நீ விரும்பினால் எனக்கு கல்வியை கொடு, நீ விரும்பினால் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ், நீ விரும்பினால் எனக்கு பொருளாதாரத்தை கொடு, யா அல்லாஹ், நீ விரும்பினால் எனக்கு குழந்தையை கொடு என்று கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, எனக்கு கல்வியை கொடு, என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதுதான் துஆவினுடைய சுன்னா என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.